குலசாமியில் நிறைய சாமி இருக்குது. எல்லை தெய்வங்கள் இருக்குது, ஆண் தெய்வம் இருக்குது, பெண் தெய்வம் இருக்குது, உக்கிரமான தெய்வம் இருக்குது, பலி கேட்கும் தெய்வங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அது வம்ச வழியாக வரணும். அந்த வழிபாட்டு முறையை தான் நம்ம மிஸ் பண்ணுறோம்னு சொல்ல வரோம். உங்கள் வழக்கத்தில் என்ன பண்ணுவாங்களோ, நீங்கள் எவ்வளோதான் மேலே வந்தாலும் சரி, அந்த வழக்கத்தை மட்டும் நீங்கள் மாற்ற முடியாது. ஒரு பேச்சு சொல்லுவார், அது பலி கேட்கக்கூடிய தெய்வம் தான் அப்படின்னா ஆன்மா, புண்ணிய ஆன்மா. அது மாதிரி புண்ணிய ஆன்மாக்கள் நம்ம ஜெனரேஷன் யார் இருக்காங்களோ அவங்க தான் குலதெய்வமா வணங்கப்படுவாங்க. இது காலகாலமா இருக்கிற விஷயம். முதல்ல குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெருந்தெய்வம் அப்படின்னு தெய்வத்துல 3 வகை இருக்கு. குலதெய்வத்தை தாண்டி தான் இஷ்ட தெய்வம், இஷ்ட தெய்வத்தை தாண்டி தான் பெரும் தெய்வம்ன்றது சிவனும் பெருமாளும் பெரும் தெய்வம். அவ்வளவு சீக்கிரம் அவங்ககிட்ட நெருங்க முடியாது. இப்ப அவங்ககிட்ட போய் ரீச் ஆகணும், நம்மளுடைய பிரார்த்தனைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கிடைச்ச ஒரே ஒரு வழிமுறை ஒன்னே ஒண்ணுதான். நீங்க நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, குலதெய்வ வழிபாட்டை ஸ்பெசிஃபிக்காக வச்சிடணும். வருஷத்துக்கு ஒரு முறை, 2 வருஷத்துக்கு ஒரு முறை. உங்களுடைய சுச்சுவேஷன் வெளிநாட்டில் இருக்காங்க, பண்ண முடியாது. ஒரு போட்டோ வச்சு வணங்கலாம். அவங்க வருஷம் வர முடியாது இல்லை. ஆனால் நீங்கள் உள்ளூரில் இருந்துட்டு நீங்கள் துன்பமான காலம் வரும்போது அங்கே போகிறதே இல்லை. நல்லா இருக்கும்போது அப்படி ஜாலியாக போயிட்டு வந்துடுறீங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நிலத்திலேயே முன்னோர்கள் யாராவது இறந்துருப்பாங்க. நல்ல புண்ணிய ஆன்மாக்களா இறைவனுக்கு சேவை செஞ்சு இறங்கியிருப்பாங்க, இறந்துருப்பாங்க. அவங்கள குலதெய்வமாக வணங்கக்கூடிய தன்மையும் உண்டு ஒன்று வீட்டில். அதே மாதிரி அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு வணக்கம். குலதெய்வம் அப்படின்றது யார் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த பேசிக் விஷயத்தில் வருவோம். குலதெய்வம்ன்றது நம்ம முன்னோர்கள், புண்ணிய ஆன்மாக்கள். அவங்க தான் குலதெய்வம். 100% நம்மளுடைய முன்னோர்கள். நம்மளும் ஒரு ஸ்டேஜ் அந்த மாதிரி வரும்னு வச்சிங்களேன். அது ரெண்டாவது புண்ணிய ஆத்மாக்களாக வரும்போது நீங்கள் குலதெய்வமாக ப்ரமோஷன் ஆவீங்க. அங்கே ப்ரமோஷன் கேட்டகரி தான் ஆன்மா, புண்ணிய ஆன்மா. அந்த மாதிரி புண்ணிய ஆன்மாக்கள் நம்ம ஜெனரேஷன் யார் இருக்காங்களோ அவங்க தான் குலதெய்வமாக வணங்கப்படுவாங்க. இது காலகாலமாக இருக்கிற விஷயம். முதல்ல குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெருந்தெய்வம் அப்படின்னு தெய்வத்தில் 3 வகை இருக்குது. குலதெய்வத்தை தாண்டி தான் இஷ்ட தெய்வம், இஷ்ட தெய்வத்தை தாண்டி தான் பெருந்தெய்வம். பெரும் தெய்வம்ன்றது சிவனும் பெருமாளும் பெரும் தெய்வம். அவ்வளோ சீக்கிரம் அவங்ககிட்ட நெருங்க முடியாது. இப்போ அவங்ககிட்ட போய் ரீச் ஆகணும், நம்மளுடைய பிரார்த்தனைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கிடைச்ச ஒரே ஒரு வழிமுறை ஒன்றே ஒன்று தான். குலதெய்வத்தை நீங்கள் சரியாக வழிபட்டால் மட்டும்தான் உங்களுடைய பிரார்த்தனைகள், கோரிக்கைகள் எல்லாமே இஷ்ட தெய்வத்தை மூலமாக போய் சேரும். இஷ்ட தெய்வம் பெருந்தெய்வத்திட்ட போய் சொல்லுவாங்க. இது கம்யூனிகேஷன் விஷயம். இந்த கம்யூனிகேட் பண்ணுற ஒரு டூல் அப்படின்னா யாருன்னா அதுதான் நம்ம குலதெய்வம். அதனால் எல்லாருக்குமே குலதெய்வன்றது மிக 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 முக்கியமான ஒன்று. நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கினாலும் சரி, பெருந்தெய்வத்தை நினைச்சாலும் சரி, நினைக்கலனாலும் சரி, அது ஒரு வகை. குலதெய்வ விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாகணும். தெரியாமல் இருக்கிறது பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான். இங்கே எங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா, இப்போ கலாச்சாரம் மாறி போனதுனால நல்லா இருக்கும்போது அவளுக்கு இந்த விஷயமே தெரியுதில்லை. உண்மையிலே வாழ்க்கையில் நல்லா இருக்கும்போது உண்மையிலே ஒரு கடமைக்கு போயிட்டு வருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, குலதெய்வ வழிபாட்டை ஸ்பெசிஃபிக்காக வச்சிடணும். வருஷத்துக்கு ஒரு முறை, 2 வருஷத்துக்கு முறை. உங்களுடைய சுச்சுவேஷன் வெளிநாட்டில் இருக்காங்க, பண்ண முடியாது. ஒரு போட்டோ வச்சு வணங்கலாம். அவங்க வருஷம் வர முடியாது இல்லை. ஆனால் நீங்கள் உள்ளூரில் இருந்துட்டு நீங்கள் துன்பமான காலம் வரும்போது அங்கே போகிறதே இல்லை. நல்லா இருக்கும்போது அப்படி ஜாலியாக போயிட்டு வந்துடுறீங்க. ஆனால் எந்த நிலையிலும் துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடை விடவே கூடாது. நிறைய முறைகள் இருக்குது. குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற முறைகள்ன்றது நம்ம ஜோதிட ரீதியாக, அது குறிப்பாக ஏஎல்பி முறையில் ரொம்ப அற்புதமாக கண்டுபிடிச்சிடலாம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் யாருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த குலதெய்வ விஷயத்தில் ஒரு பெரிய கான்செப்ட் எப்படின்னா, உங்கள் முன்னோர்கள் ஏற்கனவே உங்களை சொல்லி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் அதில் போய் என்ட்ரு ஆக வேண்டிய அவசியம் இல்லை, தேட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வழிபாட்டை தொடருங்க. எங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை, எங்களுக்கு முன்னோர்கள் எதுவுமே சொல்லலை, இது வரைக்கும் குலதெய்வமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் எங்கள் ஏஎல்பி முறையில் அவங்களுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும். அது மூலிமா அவங்க வாழ்க்கையை வளமாக்கலாம். இதில் ஒவ்வொரு வம்சத்துக்கும், அதாவது ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு அடையாளத்தோடு தான் பண்ணுவாங்க. குலசாமியில் நிறைய சாமி இருக்குது. எல்லை தெய்வங்கள் இருக்குது, ஆண் தெய்வம் இருக்குது, பெண் தெய்வம் இருக்குது, உக்கிரமான தெய்வம் இருக்குது, பலி கேட்கும் தெய்வங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அது வம்ச வழியாக வரணும். அந்த வழிபாட்டு முறையை தான் நம்ம மிஸ் பண்ணுறோம்னு சொல்ல வரோம். உங்கள் வழக்கத்தில் என்ன பண்ணுவாங்களோ, நீங்கள் எவ்வளோ தான் மேலே வந்தாலும் சரி, அந்த வழக்கத்தை மட்டும் நீங்கள் மாற்ற முடியாது. ஒரு பேச்சு சொல்லுவார், அது பலி கேட்கக்கூடிய தெய்வம் தான் அப்படின்னா அது சிறு பலியாக கொடுக்கலாம். நீங்கள் அசைவம் சாப்பிட்றதுனாங்க எங்களுக்கான குலதெய்வம் வந்துச்சுன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை பலியாக கொடுத்துட்டு வரலாம், ஒரு பூசணிக்காவை பலியாக கொடுத்துட்டு வரலாம். பலின்னா அந்த பலி தானே இல்லை, இதுவும் உயிர் தான். அந்த வழிபாட்டு முறையில் மட்டும் எந்த காலத்துலையும் பின் வாங்கக்கூடாது. நமது முன்னோர்கள் என்ன வழிபாடு செஞ்சுருந்தாங்களோ அந்த வழிபாட்டை கண்டினியூ எந்த விஷயத்தையும் மாற்றக்கூடாது. அதை அப்படி தான் கண்டினியூ பண்ணணும். இதில் ஒவ்வொரு இடத்துக்கும், ஒவ்வொரு சமூகத்துக்கும் அது மாறுபடும். அது இது ஒட்டுமொத்தமாக குலதெய்வம் கண்டிப்பாக கும்பிடணும். அதே நேரத்தில் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு பொறுப்பும் கடமையும் அது வம்சாவழியாக வரும். அந்த விஷயத்தை மாற்றாமல் நீங்கள் செய்யணும். அதை மாற்றாவே செஞ்சாவே போதும். முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம், குலதெய்வத்தை நீங்கள்
ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கணும். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நிலத்திலேயே முன்னோர்கள் யாராவது இறந்துருப்பாங்க. நல்ல நல்ல புண்ணிய ஆன்மாக்களாக இறைவனுக்கு சேவை செஞ்சு இறங்கியிருப்பாங்க, இறந்துருப்பாங்க. அவங்கள குலதெய்வமாக வணங்கக்கூடிய தன்மையும் உண்டு ஒன்று வீட்டில். அதே மாதிரி கன்னிமார்கள், குழந்தையாக இருந்தவ யாராவது இறந்துருப்பாங்க முன்னோர்களில், அவங்க தெய்வமாக வச்சு வணங்கக்கூடிய வழிபாட்டு முறையும் தமிழ்நாட்டில் உண்டு. வீட்டில் வழிபடுவாங்க. இல்லை கன்னி தான் சொல்கிறேன், கன்னி தெய்வங்கள்ன்றது வேறு, இது குலசாமி. உங்கள் முன்னோர்கள் உங்கள் வம்சாவழியில் அந்த மாதிரி யாராவது இறந்துட்டு இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, தெய்வமாக வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. குலசாமி நீ தான் என் குலசாமி, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு அன்னிலேருந்து அந்த குலசாமியை அவங்க வணங்க ஆரம்பிப்பாங்க. அதில் எந்த மாறுபட்ட கிடையாது, கண்டிப்பாக அவங்க தான் வணங்கி ஆகணும். உங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு போய் இறைவன்கிட்ட சேர்க்குற முழு பொறுப்பும் குலதெய்வத்தை மட்டும்தான் உண்டு. அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இப்போ திருமண தடை இருக்குது, கல்வியில் தடை இருக்குது, வேலைவாய்ப்பு தடை இருக்குது, பொருளாதார தடை இருக்குது, என்னடா இன்னொருத்தலாம் நம்ம கூட வந்தவங்களே இந்த அளவு டெவலப் ஆகிட்டாங்க, நம்மளால் முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆதங்கப்பட்டு இருப்பீங்க. அந்த உங்கள் ஆதங்கம் நீங்கள் உண்மையிலே போய் சாமி போய் கும்பிட்டுருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா கோயிலுக்கும் போயிருப்பீங்க, தெய்வமே என்னை ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லியிருப்பீங்க. ஆனால் உங்கள் பிரார்த்தனை கடவுளை போய் சேர்ந்துருக்காது. அப்போது தான் இங்கே குலதெய்வத்தோட இம்பார்ட் நம்ம சொல்ல வரோம். உங்கள் பிரார்த்தனையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தில் தான் குலதெய்வம் இருக்குது. ஆனால் எந்த சூழ்நிலையும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. நீங்கள் குலதெய்வ வழிபாடுன்றது எப்படி இருந்தாலும் தொடரணும். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு முனேஸ்வரன் தான் குலதெய்வம் தெரிஞ்சு போச்சு, இல்லை அம்மன் தெரிஞ்சு போச்சு, எக்ஸ்ஆர்வை ஏதோ ஒரு குலதெய்வம் வழிபாட்டு முறையை வெளியூரில் இருந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வச்சு வணங்கிடுவாங்க. முடிஞ்சால் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. குறிப்பாக பௌர்ணமிக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வத்தை பௌர்ணமி வழிபடுறது மிக மிக சிறப்பு. நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை, இந்த டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. ஒரு ஃபோட்டோ வச்சு வீட்டில் வச்சு வணங்கிடுவாங்க. அந்த ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுங்க. உங்களுடைய சிந்தனையும் செயலும் எப்பவுமே குலதெய்வத்தோட டச்சில் இருந்தால் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஈஸியாக போய் கன்வே ஆகிடும். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க, அந்த ஹெச்ஆர் போய் அந்த விஷயம் அப்ளிகேஷன் போய் சேரணும், அப்புறம் சிஇஓ போய் சேரணும். சேர்ந்து தான் பார்த்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் பர்சன் தான் கூட முடியும். நீங்கள் அது செக்யூரிட்டி லெவலில் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உள்ளே போய் சேரணுமா இல்லையா? அந்த உள்ளே போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம குலதெய்வத்துக்கு மட்டும்தான் உண்டு. எந்த தடையாக இருந்தாலும் சரி, தடையை நிறுத்தி மட்டும் இல்லை, உங்களுடைய எண்ணங்களை ஈட்டக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு. நீங்கள் காசு பண்ண தேவையில்லையா? நான் இப்போ திரும்ப திரும்ப சொல்கிறேன், குலதெய்வ வழிபாடுனா பிரம்மாண்டமாக செய்யணும்னு சொல்லவே இல்லை. ஒரு ரூபா காயின் போட்டு முடிச்சு போட்டு வணங்க ஆரம்பிங்க. இப்போ இன்றைய கால இளைஞர்கள் நான் சொல்கிறது தான், திருமண தடைகள் பெருசாக ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு முடிச்சு போட்டு ஒரு டப்பாவில் முடிச்சு போட்டு ரூபா காயின் போடுங்க. அதில் மஞ்சள் துணியில் ரூபா காயின் போட்டு, குலதெய்வமே எனக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக முடிச்சு கொடு, உன்னை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு மனசார டெய்லி ஒவ்வொரு ரூபா போட்டுவாங்க. நிச்சயமாக 90 நாட்களுக்கு உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். ஒரு மஞ்சள் கலர் துணியில் தினந்தோறும் ஒவ்வொரு நம்ம உண்டி வைப்போம் இல்லையா வீட்டில், அப்போல்லாம் பெருமாள் கோயிலுக்கு உண்டி வச்சு தான் எடுத்துன்னு போவோம். அதே மாதிரி உண்டி மஞ்சள் கலரில் உண்டி போட்டு தினமும் ஒவ்வொரு ரூபா போட்டுனுவாங்க. அந்த பிரார்த்தனை முன் வைங்க. குலதெய்வத்திட்ட அந்த பொறுப்பு ஒப்படைங்க. நல்லா புரிஞ்சுருந்தீங்க, இந்த பொறுப்பு யார்கிட்ட ஒப்படைக்கணும்? குலதெய்வத்திட்ட ஒப்படைக்கிறோம். நீ தான் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், என் நல்ல வாழ்க்கை நீ தான் அமைச்சு தரணும், உங்ககிட்ட நான் பொறுப்பு ஒப்படைக்கிறேன், எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி உண்மையிலே போட்டு பாருங்க. 90 நாட்களுக்குள்ள நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அது மாற்றமே கிடையாது. பௌர்ணமி தினத்தில் அந்த முடிச்ச குலதெய்வத்துக்கிட்ட இல்லை, அந்த பணத்தை அன்னதானம் பண்ணணும். அந்த குலதெய்வ கோயிலுக்கு கொண்டு போயிட்டு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அன்னதானமாக கொடுத்துட்டு வரணும். எப்பவுமே நம்ம கடவுளுக்கு இறைவனுக்கு படைக்கப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அதை மக்களுக்கு தானமாக கொடுத்துடணும். நீங்களும் உங்களோட சேர்ந்து சாப்பிடுங்க. ஆனால் எந்த காலத்துலேயும் நீங்கள் அதை வேறு விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அது தானத்துக்கு தான் போகணும். அது குறிப்பாக ஏழை மக்களுக்கு தானமாக போய் சேரணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை பொறுத்தவரை நிறைய வீட்டில் வந்து குலதெய்வ சாமி கும்பிட்டு தான் விஷயத்தை ஆரம்பிப்பாங்க. நீங்கள் முதல்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிங்க, ஓகே பண்ணிங்க, காதல் திருமணம் பண்ணிங்க, சீர்திருத்த திருமணம் எது ஒன்றா பண்ணிங்க, குலதெய்வத்தை மறக்காதீங்க. உங்கள் குலத்தை காக்க தெய்வம் இவங்க தானே, இவங்களை மறந்துட்டு நீங்கள் போய் கும்பிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் வம்சம் நல்லா இருக்கணுமா இல்லையா? திருமணம் எது பண்ணிக்கிறீங்க? அடுத்த வம்சத்தை உருவாக தானே பண்ணிக்கிறீங்க. அப்போ அது தடையாவன நிற்குதுன்னா எது தடை? குலதெய்வம் வரலன்னா தடை கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும். இது மாட்டுக்கிறதே கிடையாது. நீங்கள் ஆகிற தெய்வத்தை கும்பிடுங்க, கும்பிடாமல் போங்க. நீங்கள் எதை ஒன்றா செய்யுங்க, செய்யாமல் போங்க. கடவுளே கும்பிட போங்க, அது உங்கள் விருப்பம். நான் அந்த விஷயத்தே வரல. உங்கள் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் இந்த குலதெய்வம். இவங்களை நீங்கள் மறந்து எங்கே போனாலும் எந்த விஷயம் நடக்காதுயா, அது உண்மை. எதுவுமே நடக்காது. உடனே நான் நிறைய சாமி கும்பிட்டு நடக்கலாம், எப்படி நடக்க? இந்த கேள்விக்கு பதில் நிறைய பேர் கேட்குறாங்க, ஐயா நான் இத்தனை கோயிலுக்கு போனேன், இவ்வளோ சாமி கும்பிட்டு நடக்கலன்றாங்க. நான் எப்படி சொல்கிறேன், குலதெய்வடைய அருள்னா நிச்சயமாக அந்த பிரார்த்தனை அங்கே போய் சேராது. இங்கே நிறைய பேருக்கு வித்தியாசம் என்னென்னா, பத்ரகாளி அப்படின்னு பார்த்தோன்னே அது உக்கிரமாக சாமியாக இருக்கும். இல்லை 100% உண்டு, ஒவ்வொரு இடத்துக்கு மாறுபடும். இங்கே நீங்கள் சக்தியை பற்றி கேட்டேன்னா சொல்கிறேன், அபரிதமான சக்தி உண்டு அந்த இடத்துக்கு. நீங்கள் உருவத்தை பார்த்து இடப்படக்கூடாது. 3 செங்கல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சாதாரண நினைக்கக்கூடாது. நீங்கள் அது எப்படி சொல்கிறது, அவ்வளோ பிரம்மாண்டமான சக்தி இருக்கிறது குலதெய்வ சக்தி. அதை மீறின சக்தி எதுவுமே கிடையாது. ஏங்க கடவுளோட நேரடியாக தொடர்பு அவங்க தாங்க இருக்காங்க, வேறு யாருமே கிடையாதுங்க. கடவுளோட நேரடியாக தொடர்பு குலதெய்வம் மட்டும்தான். அப்போ எப்படி இருப்பாங்க? இங்கே கல்லோ மண்ணோ நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்துல சின்னதாக ஒரு கல் வச்சுருப்பாங்க, குலதெய்வம் விடுவாங்க. ஒவ்வொருத்துல செடியை வச்சுருப்பாங்க, மரத்தை வச்சுருப்பாங்க. அந்த சக்தி அபரிதமாக இடத்துல இருக்கும்.
நீங்கள் பார்க்கும்போது இவ்வளோ சின்னதாக இருக்குது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து சக்தியை மட்டும் கணக்கே படக்கூடாது. குலதெய்வத்துக்கு அபரிதமான சக்தி உண்டு. அது கல்லாக இருந்தாலும், மண்ணாக இருந்தாலும், செடியாக இருந்தாலும், மரமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் உங்கள் வழிபாட்டு தளத்தில் இருக்கிற விஷயத்தை வணங்குங்க. அங்கே ஒரு அது அளப்பரிய சக்திங்க அந்த இடத்துக்கு. அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் உங்கள் டிஎன்ஏங்க, உங்கள் முன்னோர்களை நீங்களே இப்போ பண்ணலாம், அப்புறம் யார் பண்ணுவா? உங்களை இறைவன் படைச்சி வச்சிருக்கான், இங்கே இந்த உலகத்துக்கு அமுச்சு வச்சிருக்கான், எல்லாத்தையும் அனுபவிக்க சொல்கிறான். உங்கள் முன்னோர்களை நீங்கள் ஆனர் பண்ணணுமா இல்லையா? குலதெய்வத்தை தாண்டி எதுவுமே கிடையாதுங்க. ஏன் குலதெய்வத்தை விட்டு எப்படி இஷ்டதெய்வம் வந்துடும்? இஷ்டதெய்வன்றது என்ன தெரியுங்களா? ஒருத்தர் 6 மாதம் முருகன் கும்பிடுவார், ஒரு 6 மாதம் சபரிமலை மாலை போடுவார், ஒரு 6 மாதம் திருப்பதி கோயிலுக்கு போவார். அது இஷ்ட தெய்வம். நம்ம எப்பப்பெல்லாம் பிடிக்குதோ ஒரு விஷயத்த அப்போ நம்ம மாறிக்கும். ஓகேப்பா, இந்த முருகப்பெருமானை கும்பிடுவோம், நல்லா இருக்குமா அப்படின்னு, பெருமாளை கும்பிடுன்னு சொல்லிட்டு. அதுதான் இஷ்ட தெய்வம். பேரே இஷ்ட தெய்வம். உங்களுக்கு விருப்பமான விஷயத்தில் விருப்பமான இதை தேர்ந்தெடுக்குது. குலதெய்வம் மாறாதில்ல. ஒரே குலதெய்வம் தான் உங்கள் டிஎன்ஏக்கு. உங்களை தாண்டி ஒன்று 100 வம்சம் வந்துச்சுனாலும் உங்கள் டிஎன்ஏ அப்படியே தான் கண்டினியூ ஆகும். இந்த டிஎன்ஏவை மாற்றாதீங்க. அந்த தொடர்பு சரியாக இருந்தால் மட்டும்தான் இறைவனுடைய பாதையில் உங்களுக்கு வழி கிடைக்கும். இந்த பாதை அடைச்சிச்சுன்னா இறைவன்கிட்ட போகிற பாதை அடைபெற்றுரும்.